இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மீனாட்சி வீட்டில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. சோஃபாவில் அமர்ந்து டிவியில் நாடகம் பார்த்தபடி காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த மீனாட்சி எழுந்து சென்று கதவை திறந்தாள். வாசலில் மகள் மாலதி கையில் பையுடன் நின்றிருந்தாள். என்னடி மாலதி, திடீர்னு எதுவும் சொல்லாம வந்திருக்க? நேத்து நைட்டு போன் பேசுறப்ப கூட வீட்டுக்கு வரேன்னு ஒன்னும் சொல்லல. அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்றியா? எங்க நீ மட்டும்தான் வந்தியா? தம்பி வரலையா என்று ஆச்சரியம் கலந்த தொனியில் கேட்டாள். மகள் மாலதி பதில் எதுவும் சொல்லாமல் அவளது அறைக்கு சென்று பையை வைத்துவிட்டு வந்தாள். என்னடி, நான் கேட்ட எதுக்குமே பதில் சொல்லல, நீ பாட்டு உள்ள போற வெளியே வர என்று மீனாட்சி மீண்டும் கேள்வி கணைகளை தொடுத்தாள். நீயும் இப்படி பேசாத, அங்கதான் அவர் பள்ளிக்கூடம் நடத்துற மாதிரி கண்டிஷனா இருக்காரு, நீயும் அதையே பண்ணாதம்மா என்று கோபமாக மாலதி பதிலளித்தாள். மீனாட்சிக்கு ஒரே மகள் மாலதி, மருமகன் ரமேஷ். இருவருக்கும் கடந்த 6 மாதத்திற்கு முன்புதான் திருமணம் முடிந்தது. மருமகன் தனியார் அலுவலக கணக்காளர். மீனாட்சியின் கணவர் சுந்தரம் 10 வருடத்திற்கு முன் நடந்த விபத்தில் இறந்துவிட்டார். மீனாட்சி தனி ஆளாய் மாலதியை வளர்த்து படிக்க வைத்து கட்டி கொடுத்தாள். என்னடி, இப்ப நான் என்ன கேட்டேன், ஏன் இந்த கோபம் என்று மாலதியை பார்த்து மீனாட்சி கேட்டாள். பின்ன என்னம்மா, பெத்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்க, வந்ததுமே வரிசையா கேள்வி கேட்டா கோபம் வருமா வராதா? வந்து உட்கார்ந்து அப்புறம் கேட்க வேண்டியது தானே. உள்ளே நுழைந்ததுமே பதில் சொல்லிட்டு தான் வரணுமா? இது என்ன வீடா இல்ல ஸ்கூலா என்று மாலதி கத்தினாள். தாயே, வந்து உட்காரு, அப்புறம் சொல்லு, காஃபி குடிக்கிறியா என்று உபசரிப்பில் இறங்கினாள் மீனாட்சி. சூப்பர், அப்படி கேளுமா, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடியுமா, அப்புறமா எனக்கு காஃபி கொண்டு வா என்று மாலதி தன் அம்மா மீனாட்சியிடம் கூறினாள். சாப்பிட்டு முடித்த மீனாட்சி சில நிமிடங்களில் காஃபியுடன் வந்தாள். அம்மா, நீயும் அப்பாவும் எத்தனை வருஷம் ஒன்னா இருந்தீங்க என்று மாலதி கேட்டாள். உங்க அப்பா கூட 20 வருஷம் ஒன்னா இருந்திருக்கேன். பாவம் அந்த மனுஷன், அவர் போய் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கார். அவரோட பென்ஷன் பணம், விபத்து காப்பீடு, அதை வச்சுதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, இதை ஏன் இப்ப கேட்குற என்று மீனாட்சி கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையே வந்தது இல்லையா என்று மாலதி கேட்டாள். ஏண்டி திடீர்னு இப்படி கேட்குற என்று சந்தேகமாய் மீனாட்சி கேட்டாள். அட சொல்லுமா என்று ஆவலோடு மாலதி கேட்டாள். சண்டை போடாமலா? சண்டை வராம எப்படி இருக்கும்? சண்டை போடுவோம், அப்புறம் பேசிப்போம், சேர்ந்துப்போம் என்று மீனாட்சி கூறினாள். எந்த மாதிரி விஷயத்துக்கு சண்டை வரும் என்று மாலதி கேட்டாள். மாலதி, என்ன உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் ஏதாவது சண்டையா என்று சந்தேகமாய் கேட்டாள் மீனாட்சி. ஆமாம்மா, அடிக்கடி சண்டை வருது என்று சலிப்போடு பதில் கூறினாள் மாலதி. என்னடி சொல்ற என்று அதிர்ச்சியாய் கேட்டாள் மீனாட்சி. ஆமாம்மா, என்னை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காருமா, அதனால எனக்கு ரொம்ப கோபம் வருது என்று சலிப்பாய் பேசினாள் மாலதி. என்ன மாலதி, உன்னை வேலைக்கு எதுவும் போக சொல்றாரா என்று மீனாட்சி கேட்டாள். வேலைக்கு போக சொல்லல, வீட்டில் அவர் இருந்தாருன்னா இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி உட்காராத, இப்படி ஏன் தூங்குற, டிவி பார்க்காத, செல்போன் நோண்டாத என்று குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாருமா. அவர் சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் என்று கோபம் கலந்த தொனியில் மீனாட்சியிடம் கூறினாள் மாலதி. ஏண்டி மாலதி, வேலைக்கு போயிட்டு வரும் மாப்பிள்ளை உன்னிடம் சில விஷயத்தை எதிர்பார்த்திருப்பார். அதை புரிஞ்சு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். வீட்டில் இருக்கிறது 2 பேர் தான். அவர் வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். நீ ஃபோனு டிவின்னு பார்த்துட்டு இருந்திருப்ப, அதான் திட்டியிருப்பார் என்று மீனாட்சி நடந்ததை நேரில் பார்த்த மாதிரி கூறினாள். அதுக்குன்னு அவர் வீட்டுக்கு வந்துட்டா நான் அவர் அடிமையா? அவர் சொல்றதை தான் நான் கேட்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். யாருக்கும் நான் அடிமை இல்லை. அதை பண்ணாத, இதை பண்ணாத என்று சொல்லக்கூடாது. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலை. அதான் டைவர்ஸ் பண்ண போறேன். அப்போதான் என் அருமை அவருக்கு தெரியும் என்று மாலதி கூறினாள். பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள் மீனாட்சி. என்னடி பேசுற? விவாகரத்து வாங்குற அளவுக்கு இது பெரிய பிரச்சனையா? பைத்தியக்காரி, கல்யாண வாழ்க்கைனா என்னன்னு நினைச்ச? அப்பா இல்லாத பிள்ளை என்று உன்னை அடிக்காம வளர்த்தது தப்பா போச்சு, அதான் இப்படி பேசுற என்று ஆவேசமாக மீனாட்சி கத்தினாள். என்னம்மா என்ன அடிக்கிற? அப்போ நான் அந்த ஆளுக்கிட்ட அடிமையா இருக்கலாம், அது தப்பு இல்லை என்று மாலதி கொதித்தாள். என்னடி பேசுற? அடிமைனா என்னடி? புருஷனுக்கு பணிவிடை செய்வது ஒன்றும் அடிமைத்தனம் இல்லை.
அது நம்மோட கடமை. வேலைக்கு போயிட்டு களைப்பா வர்ற புருஷனுக்கு அன்பா 4 வார்த்தை பேசுறது ஒன்றும் அடிமைத்தனம் இல்லை. வீட்டில் இருக்கிற நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு அது கடமை, அவ்வளோதான். இதில் என்ன அடிமைத்தனம் பார்த்த என்று மீனாட்சி கேட்டாள். என்னம்மா இப்படி சொல்ற? அப்போ நான் சொல்றது தப்பா என்று புரியாதவளாய் கேட்டாள் மாலதி. ஆமாண்டி, நீ சொல்றது தப்புதான். தாம்பத்தியம் என்பது சாதாரணமல்ல. கணவன் மனைவி 2 பேரும் கடைசி வரை ஒன்னா இருக்கணும். நல்லது கெட்டது எது வந்தாலும் இருவரும் அதை நல்ல விதமா எதிர்கொள்வோம் என்று உற்றார் உறவினர் முன் அக்னி சாட்சியாய் வைத்துதான் கல்யாணம் பண்றோம். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சும்மாவா சொன்னாங்க? தாம்பத்திய வாழ்க்கை தற்போதைய காலகட்டத்தில் கொஞ்சம் விளையாட்டாக மாறிவிட்டது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சண்டை, உப்பு சப்பில்லா பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை. இப்படிப்பட்ட சின்ன சின்ன சண்டைகள் தான் விவாகரத்து வரை கொண்டு வந்து விடுகிறது என்று மீனாட்சி தொடர்ந்தார். குடும்ப நல நீதிமன்றத்தில் தற்போது ஏராளமான விவாகரத்து வழக்குகள் இருக்கு. அதற்கான காரணம் பார்த்தா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் பேச நேரமில்லை, அத்துடன் பொறுமையும் இல்லை இருவருக்கும். எங்க காலத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கை, மாமனார் மாமியார் கொழுந்தன் நாத்தனார் மச்சான் மாமன் தாத்தா பாட்டி என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். அத்தனை பேரையும் சமாளித்து குடும்பத்தை நடத்துவோம். இப்ப இருக்கிற தாம்பத்திய வாழ்க்கை திருமணம் முடிந்ததும் தனி கொடுத்தனம், யாரையும் வீட்டில் சேர்ப்பதில்லை. இருவர் மட்டும் வாழும் வாழ்க்கை விரும்பிகளா இருக்கீங்க. அப்படின்னா கூட இருவரும் சந்தோஷமா இருப்பீங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. சில்லறை சண்டை போட்டு அதுக்கு விவாகரத்து என்று இப்ப வாடிக்கையாயிருச்சு என்று மீனாட்சி ஆதங்கத்துடன் தாம்பத்தியம் பற்றி பாடம் நடத்தினாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மௌனமாயிருந்தாள் மாலதி. கன்னத்தில் விழுந்த ஒரு அறை போதும் என்றபடி. இல்லம்மா, நான் சும்மா தான் சொன்னேன். நான் உன் பொண்ணுமா, அப்படியெல்லாம் முடிவு எடுப்பேனா என்று சமாளித்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள் மாலதி. இன்றைய காலத்தில் விவாகரத்து என்பது மிக சர்வசாதாரணமான விஷயமாகிவிட்டது. பொறுமை, விட்டு கொடுத்து போவது, இவையெல்லாம் கணவன் மனைவி இருவரிடத்திலும் குறையும் போது யார் பெரியவன் என்ற எண்ணம் வருகிறது. அதனால் வருகிறது பிரிவு. சில நிமிடம் இருவரும் அமர்ந்து பேசினாலே பிரச்சனை தீர்ந்துவிடும். கணவன் மனைவி தாம்பத்தியம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். விவாகரத்து என்பது குடும்பத்திற்கு பிடித்த கேடு. அதை தவிர்க்க பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்திற்கு இது மிகவும் அவசியமான கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.